என் உயிரிலும் மேலான நாட்டு பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம், அமைதியும் ஆனந்தமும். ஒரு துறவி ஒருத்தர் வெளிச்சம் இல்லாத இருட்டு இடத்துல ஒரு பொருளை தேடிந்தார். சரி, பக்கத்தில் ஆண்டையில் வயசை ஹெல்ப் பண்ணலான்ட்டு, என்ன சாமி தரீங்க கேட்டிருக்காங்க. ஊசியை காணாங்க, வீட்டில் தொலைஞ்சி போச்சு, இருட்டாக இருக்குன்னு வெளில வந்து இங்கேயும் இப்படி இருக்குது அப்படின்னாராம். சரி, வெளிச்சத்துக்கு வந்து பார்க்கலாம் பார்த்தேன், ஊசி கிடைக்கல அப்படின்னாங்களாம். அது இவங்க சொன்னான்னா, ஊசி கிடைக்கிறது கஷ்டம், வீட்டில் இருக்க தொலைஞ்ச ஊசி இங்கே எப்படிங்க வரும் ரோடுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். அப்போ உடனே துறவி மௌனமாக இருந்து, இன்னைக்கு எல்லாரும் நம்ம மனசு அமைதியும் ஆக்கமும் மகிழ்ச்சியும் நம்மள்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சிக்காமல் வெளி உலகத்தில் இங்கே ஏற்படக்கூடிய அனித்தியமான பொருள், அனித்தியமான செயல்பாடில் நம்மளை ஈடுபாடு கொண்டு இதில் ஆனந்தம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். நமக்குள்ளேயே அந்த ஆனந்தம் இருக்குது, அமைதி இருக்குது, அதன் மூலம் அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும் என்ற எண்ணம் வரணுமே. அதுக்கு தான் இந்த துறவி சொன்ன ஒரு சின்ன அறிவுரையான செயல்கள் அவருடைய செயல்பாட்டின் மூலம் நமக்கு பெரிய விளக்கத்தை கிடைக்குது. வீட்டில் வழக்கு இல்லை, வீட்டில் பொருள் காணாமல் போச்சு, நீங்கள் வந்து தென்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே எல்லா ஒளி அமைதி எல்லாம் இருக்குது. அதை விட்டு இருட்டுன்னு நினைக்கிறோம். இருட்டு இல்லை, வெளியில் தான் இருட்டு, உள்ள அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத இடத்துல அமைதி கிடைக்காத அமைதி நினைச்சின்ற தற்சமயமான அற்பமான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய அமைதி ஆனந்தத்தை வச்சுருந்து நம்ம தேடின்னு அதுலேயும் அமைதி கிடைக்கல. ஆழ்ந்த சிந்தனையுடன் நமக்குள்ளே ஆனந்தம் அமைதி இருக்குன்ற செயல்களை வச்சுட்டு நம்ம வாழ்ந்தால் அமைதியும் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அமைதி எங்கும் வெளி சென்று தேட வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிறது, நாம் அதை புரிந்து செயலாற்றிக் கொள்ள வேண்டும், செயலாற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.